கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் பெண்களுக்கு. என்ன பொறுப்பு, என்ன கடமை அப்படின்னா, ஏற்ற துணையானவள். பெண்கள் எப்படி காணப்படுகிறார்களாம்? ஏற்ற துணையானவளாய் காணப்படுகிறார்களாம், பாதுகாக்கிறவர்களாய் காணப்படுகிறார்களாம், புத்தியுள்ளவர்களாய் காணப்படுகிறார்களாம், மனவாட்டியாய் காணப்படுகிறார்களாம். பார்த்தீங்கன்னா வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிச்சோம்னாக்கா, மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்கினார் அப்படின்ட்டு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, மனுஷன் தனிமையாய் இருந்தா நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யாரை தான் ஏற்ற துணையாய் உண்டாக்கினார் ஆண்டவர்? பெண்களாகிய நம்மளை தான் ஆண்டவர் ஏற்ற துணையாய் உண்டாக்கினார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 128:3 பார்த்தீங்கன்னா, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். பாருங்க, வீட்டு ஓரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அது என்ன வீட்டு ஓரங்களில்? வீட்டு ஓரத்தில் என்ன தெரியுமா வைப்பாங்க? வீட்டை சுற்றிலும் வேலி. அந்த காலத்துலலாம், இப்போ தான் காம்பவுண்ட் சோர் வந்துடுச்சு. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றிலும் காம்பவுண்ட் சோர் போட்டிருப்பாங்க. அந்த வேலியை எதுக்காக போடுறாங்கன்னா, தன் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக, அந்த வீட்டை பாதுகாக்கிறதுக்காக வேலியானது அமைக்கப்படுகிறது. அந்த வேலியாக தான் பெண்கள் என்ன பண்ணுறாங்க? திராட்சை கொடியை போல அவர்கள் நாட்டப்பட்டு காணப்படுகிறார்கள். அவர்கள் வேலியாக பெண்கள் காணப்படுகிறதுனால அவங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படி காணப்படுகிறார்களாம்? ஒலிவ மர கன்றுகளை போல செழித்தோங்கி காணப்படுகிறார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, புத்தியுள்ளவர்களாய் பெண்கள் காணப்படுகிறார்களாம். மத்தேயு 25:3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 10 கன்னிகைகள் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவமே. அதுல பாத்தீங்கன்னா 5 கன்னிகைகள் புத்தியுள்ளவர்கள், 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்கள். நான் விசுவாசிக்கிறேன் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் புத்தியுள்ள கன்னிகைகள் என்று. ஆமென். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மனவாட்டியாய் காணப்படுகிறாள். இந்த பெண்கள் ஏற்ற துணையாகவும் பாதுகாக்கிறவர்களாகவும் புத்தி உள்ளவர்களாகவும் காணப்படுகிறதுனால ஆண்டவர் சொல்றாரு, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மனவாட்டியாய் இருக்கிறாள் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் வருகையில நம்மை அழைத்து செல்ல இந்த பொறுப்புகளையும் கடமைகளையும் கொடுத்திருக்கிறார். பெண்களாகிய நம்முடைய கரங்களில ஒரு விசேஷித்த ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன ஊழியம் தெரியுங்களா? குடும்பம் அப்படின்ற ஒரு ஊழியம். இந்த குடும்பத்தை நடத்த நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். குடும்பத்தில் உள்ள தம் சொந்த கணவருக்கு ஏற்ற துணையாக காணப்பட வேண்டும். தன் சொந்த குடும்பத்தை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். தன் குடும்பத்தை புத்தி உள்ளவளாய் நடக்க வேண்டும். பரலோகம் போயிட்டா போதாது, நம் குடும்பத்தை சத்திய வார்த்தையின்படி நம்மளுடைய கணவரையோ நம்மளுடைய பிள்ளைகளையோ நம்ம உறவுகளையோ அழைத்து செல்ல பெண்கள் கட்டாயம் ஒரு தூண்களாக காணப்படுகிறார்கள். அப்படியே ஒரு சில நேரம் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போறோம். உங்க வலது பக்கத்துல கொஞ்சம் திரும்பி பார்த்துக்குங்க, உங்க இடது பக்கத்துல திரும்பி பார்த்துக்குங்க, முன்னாடி பார்த்துக்குங்க, பின்னாடி பார்த்துக்குங்க. ஏன்னா வேற யாரும் புதுசா வந்திருக்க போறது கிடையாது. நம்மளுடைய மக்கள் மாத்திரம் தான் வந்திருக்க போறாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அக்கம் பக்கத்துல யாரன்னா பார்த்து நம்ம கேலிக்கு பண்ணுவாங்களோ கிண்டல் பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரையுமே பார்க்காதீங்க. உங்களுடைய கண்களை மூடுறதுல 2 விதம் இருக்கு. மேலாட்ட கண்ணை மூடுவாங்க. அந்த கண்ணு மூடத்துல என்ன தெரியும்னா, நடக்கிறது போறது வர்றது ஒரு டக்குன்னா கண்ணை திறந்து பார்ப்போம். அவங்க எப்படி கையை தட்டுறாங்க, அவங்க எப்படி பாட்டு பாடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருப்போம். நம்ம மேலாட்டம் கண்ணை மூட போறது கிடையாது. நம்மளுடைய உள்ளார்ந்த கண்களை நம்ம என்ன பண்ண போறோம்? மூட போறோம். ஆண்டவருக்கு நேராக நம்மளுடைய கண்களை நேர எடுக்க போறோம். அப்படியே கண்களை மூடலாமா? நெகேமியா 8:10 வாசிக்கிறோம். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? அதுக்கு ஏறுக்கு மாறாக நடந்துக்கிறோம். ஆதியாகமம் 2:2 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா 7 நாளை உண்டாக்குகிறார். 7 நாள்ல 6 நாள் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளுக்கு சொல்றார். ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? 6 நாளை மாத்திரமல்ல, அந்த 7வது நாளே நமக்காகவே நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஒரு நாளை ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கொடுக்க மாட்டோம். அந்த நாட்களில் தான் பல வேலைகளை நம்ம வைத்துக் கொள்கிறோம். பல விசேஷங்கள் எதுவும் வந்தாலும் அதுக்காக தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பாருங்க, ஆண்டவரே 6 நாளில் எல்லாவற்றையும் அழகாக படைச்சிட்டு அவர் 7வது நாளில் ஓய்ந்திருந்தாராம். அந்த ஓய்வு நாளை தான் நமக்கு பரிசுத்தமான நாளை ஆண்டவர் மாற்றி கொடுத்தார். இந்த பரிசுத்தமான நாளை நம்ம ஆசாரிக்க நம்ம என்ன பண்றோம்? தவறி விடுகிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். ஏன் துதிக்க வேணும்? என்னதான் தெரிந்து கொண்டோம்? ஆண்டவர்
எதுக்காக நம்ம துதிக்கிறோம்னா வேற யாரையும் தெரிந்து கொள்ளல, என்னதான் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. என் மேலதான் ஆண்டவருடைய திட்டமும் தீர்மானமும் இருக்கிறது. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 9:15-16 பார்த்தீங்கன்னா, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன், விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் பாருங்க. அப்ப நம்ம மேலதான் இரக்கத்தையும் உருக்கத்தையும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஆண்டவருடைய தீர்மானத்தை நம்ம என்ன பண்ணுறோம், தவற விடுகிறோம் பாருங்க. நம்மளை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு தெரிஞ்சோம், நம்ம அலட்சியமாக இருக்கிறோம் பாருங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களையோ நம்ம உறவுகளையோ நண்பர்களையோ தெரிந்து கொள்ளலை. அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் அவங்க ஒரு வேளை ஆலயத்தில் வந்து உட்காந்துருப்பாங்க, அவங்கள ஆண்டவர் தெரிஞ்சுக்கொள்ள. உங்களையே என்னையே தான் ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்து இந்த ஆலயத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு. பூமியில் வாழும்போது பரலோகத்தை ருசி பார்ப்பது என்பது மனுக்குலத்திற்கு அளிக்கப்பட்ட பாக்கியம். நாமும் ஆண்டவரை மறந்து விடுகிறோம். நம்முடைய ஓட்டம் அதிகமாக இருக்குது, ஆண்டவரை காட்டிலும் அதிகமாக இருக்குது. ஜெபிப்பதில், வேதம் வாசிப்பதில், ஊழியத்தில் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் தெரியுங்களா, குறைந்த நேரத்தையே நம்ம செலவு பண்ணுறோம். மழையா அடுத்த வாரம் போகலாம், வெயிலா அடுத்த வாரம் போகலாம், வருவது லேட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம். டிவிக்கு நேரத்தை ஒதுக்குறோம், ஃபோனுக்கு நேரத்தை ஒதுக்குறோம், மற்றவர்களை பேச நேரத்தை ஒதுக்குறோம், நம்மை அலங்கரித்து கொள்ள நேரத்தை ஒதுக்குறோம், மற்றவர்களை ஏளனம் பேச நேரத்தை ஒதுக்குகிறோம், மற்றவர்களை காயப்படுத்த மற்றவர்களை துன்பப்படுத்துகிறதுல நம்ம அதிக நேரத்தை ஒதுக்குறோம். ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோன்னா வச்சுக்கலேன், குறைஞ்சது ஒரு அரை நாளாச்சும் நம்ம செலவு பண்ணுவோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த லோக்கல் கடையிலலாம் நம்ம எடுக்க தேவையில்லை, தூரத்தில் போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் செலவு பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவருக்கு பார்த்தீங்கன்னா கணக்கு, நேரம், வழக்கு எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நேரத்தை ஒதுக்கி நம்மை உருவாக்கினவருக்கோ நம்ம நேரத்தை கொடுக்கறதே இல்லை. இந்த உலகத்தை படைச்சிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், இதை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மளால ஏன் இதை ஆண்டு கொள்ள முடியல? இதற்கு நம்ம பாத்திரவான்களா இல்லை? அப்படிதானே? நம்முடைய ஜபம் எல்லாம் எப்படி இருக்குது தெரியுமா, நல்ல வேலையை தாங்க, நல்ல வீட்டை தாங்க, நல்ல சுகத்தை தாங்க, நல்ல மதிப்பெண்களை தாங்க, நல்ல மணமக்களை தாங்க, நல்ல மணமகளை தாங்க, அப்படி என்னை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க, தாங்க 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 தாங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கோம். தா 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 அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கேட்டுக்கிட்டே இருப்போம். நீதிமொழிகள் 30:15 இப்படியா வாசிக்கிறோம், தாத்தா என்கிற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டாம். பாருங்க, நம்ம அடிக்கடி தாத்தான்றதுனால நம்ம அந்த அட்டையோட சகோதர சகோதரிகளாக நம்ம மாறிவிடும். சகோதரிகளே, இன்னும் எத்தனை காலம் நமக்காக வாழப் போகிறோம்? சிந்திக்க வேண்டும். வருடத்தின் கடைசி மாதத்துல வந்து நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பலவீனங்கள், அந்த பலவீனத்துல எல்லாம் ஆண்டவர் பரிபூரண சுகத்தை கொடுத்தாரு. எத்தனையோ வியாதிகள், அந்த வியாதிகள்ல எல்லாத்தையும் ஆண்டவர் நம்மளுக்கு பரிபூரண சுகத்தை கொடுத்தாரு. எத்தனை விபத்துக்கள், அந்த விபத்துல எல்லாம் மயிர் இழையில நம்ம தப்பிக்க வைத்தாரு. எத்தனையோ கடன்கள், அந்த கடன்களிலிருந்து நம்மளை கடன் பிரச்சனையிலிருந்து நீக்கிவிட்டாரு. அதுக்கும் மேலாக எனக்கு ஜீவனை கொடுத்து என்னை நிற்க வைத்திருக்கிறாரே. அப்படிப்பட்ட ஆண்டவரை துதிப்பது நம்முடைய கடமை அல்லவா? வேதத்தில் கூட பார்க்கலாம். புலம்பல் பார்த்தீங்கன்னா 5 அதிகாரம் தான் இருக்குது. சங்கீதம் பார்த்தீங்கன்னா 150 அதிகாரம் இருக்குது. புலம்பலை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரை ஆராதித்து சங்கீதத்தை பாடக்கடுவோம். கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவர் ஒருவரே. கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடும்போது கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறைந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போது நம்ம துதிக்க போற துதியில நம்மளுடைய ஆலயம் மேகத்தினால் நிரம்ப போகிறது. என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். என்னை வழி நடத்தினவரே உம்மை துதிப்பேன். எனக்கு ஆலோசனை தந்தவரே உம்மை துதிப்பேன். எனக்கு நன்மைகளை செய்தவரே உம்மை துதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், ஆண்டவரை புகழ்ந்து பாட போறோம். அப்படியே உங்களுடைய உள்ளார்ந்த கண்களை அப்படியே மூடுங்களேன். அப்பாவின் முகத்தை உங்க கண் முன்னாடி கொண்டு வாங்க. அவர் உங்களோட பேச ஆசைப்படுகிறார். அவருடைய மெல்லிய சத்தத்தை நீங்க கேட்க ஏக்கமா இருங்களேன். அப்பா, நீங்க எங்களோட பேசுங்க ஆண்டவரே. நான் நம்புறேன்ப்பா, இன்னும் நம்புவேன் ஆண்டவரே. நீங்க தான்ப்பா என்னோட நம்பிக்கை. உங்க அழகான முகத்தை என்னோட உள்ள அசைக்குதப்பா. என் அழகான குரல்களை நான் கேட்க நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லுவோமா? எல்லாம் ஆண்டவரை கண் முன்னாடி கொண்டு வாங்களேன். அப்படியே கண்களை மூடுங்களேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே வாங்க. ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே வாங்களே. நாமே 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 நாமே.
நம்புவேன். சொல்லுங்களேன். என் நம்பிக்கையே நீங்கதான். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. ஆபிரகாமை போல நான் நம்புவேன் ஆண்டவரே. ஒண்ணுமே இல்லைன்னாலும் நான் நம்புவேன், எல்லாமே இருந்தாலும் நான் நம்புவேன். ஆபிரகாமை போல நான் நம்புவேன். ஈசாக்கை போல நான் நம்புவேன். ஆபிரகாமை போல நான் நம்புவேன். ஈசாக்கை போல நான் நம்புவேன். ஒன்றுமே இல்லைனாலும் நம்புவேன், எல்லாமே இருந்தாலும் நம்புவேன். ஒன்றுமே இல்லைனாலும் நம்புவேன், எல்லாமே இருந்தாலும் நம்புவேன். நான் நம்புவேன், இன்னும் யோபுவை போல நான் நம்புவேன். அவமானம் வந்தாலும் நம்புவேன், எல்லாமே இருந்தாலும் நம்புவேன். அவமானம் வந்தாலும் நம்புவேன், எல்லாமே இருந்தாலும் நம்புவேன். நான் நம்புறேன், சொல்லுங்க. நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. அதை நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். அதை நினைச்சுதான் நான் பாடுறேன். அதை நினைச்சுதான் உசுரு வாழுறேன். அதை நினைச்சுதான் நான் பாடுறேன். அதை நினைச்சுதான் உசுரு வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சுதான் நான் பாடுறேன். எல்லாம் பாடுவோமா? அதை நன்றி ஆண்டவரே சொல்லுங்களேன். ஓ நன்றி அப்பா. அதை நினைச்சுதான் நான் பாடுறேன். அதை நினைச்சுதான் உசுரு வாழுறேன். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா தோற்றத்தை பார்ப்பாங்க, அழகை பார்ப்பாங்க, அந்தஸ்தை பார்ப்பாங்க. நம்ம அப்பா அப்படி கிடையாது, உங்களோட உள்ளத்தை மாத்திரம் பார்க்கறாரு. அப்படிப்பட்ட ஆண்டவரை புகழ்ந்து பாட வேண்டாமா? எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோமா?
உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து விட்டீர். உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து விட்டீர். நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுறு வாழுறேன், அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுறு வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையில் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. படுமாறு நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் நான் வாழுறேன், அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுறு வாழுறேன். நிறைய சம்பவங்களை நம்ம டிவியில் பார்த்துருப்போம். கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா திண்டிவன சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று. அந்த சம்பவத்தை பார்க்குறப்ப நம்ம மனசு பதறுது. அவங்க நினச்சி பார்த்துருப்பாங்களா? நல்லா சாப்பிட்டு நல்லா விளையாடிட்டு இருந்திருப்பாங்க, ஒருவேளை தூங்கிக்கிட்டு இருந்திருப்பாங்க. கண் இமைக்கிற நேரத்தில் அந்த கல் உருண்டு அந்த குடும்பத்தையே தலைக்கீழாக மாற்றி போடுச்சு. அவர்களுடைய தலைகள் நசுக்கப்பட்டது, அவர்களுடைய கை கால் எல்லாம் துண்டு துண்டாக சதறி போயிடுச்சு. அவர்களுடைய உறுப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கே அவ்வளோ சிரமப்பட்டாங்களாம். அவங்க போட்டு இருந்த ட்ரெஸ்ஸை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்க போட்டு இருந்த கப்பலை வச்சு கண்டுபிடிச்சாங்க அப்படின்ட்டு நம்ம டிவியில் பார்த்தோம். அது மாத்திரம் இல்லை, கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் தீ, அதில் பார்த்தீங்கன்னா துடிச்சு குழந்தை உட்பட தன் உயிரை விட்டது. அப்படிப்பட்ட சம்பவம் ஒன்றும் நமக்கு நடக்கலை. ஆண்டவர் அப்போ நம்ம மேலே எவ்வளோ இரக்கமாக வச்சிருக்கிறாரு, எவ்வளோ பாசம் வச்சிருக்கிறாரு, எவ்வளோ நேசம் வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஆண்டவரை மனதார நீங்கள் போட்டு பாடுங்களேன். உங்களுடைய கைகளை இன்னும் உற்சாகமாய் நீங்கள் தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துங்களேன். நம்முடைய சத்தம் பரலோகத்தை எட்டணும். நம்முடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரை இறங்கி வரணும். ஆண்டவரே என்னுடைய சத்தத்தை கேளுங்க. நிறைய கூட்டம் இருந்தது, நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ என்ன நேசிக்கிறாயா, நீ என்ன நேசிக்கிறாயா அப்படின்ட்டு ஆண்டவர் கேட்கிறார். இப்போது ஆண்டவர் உங்க ஒவ்வொருவரையும் கேட்கிறார், மகனே மகளே நீங்க என்ன நேசிக்கிறீங்களா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன் அப்பா, நான் நேசிக்கிறேன். நம்மளுடைய உற்சாக பலியை கண்டு ஆண்டவர் என் மகன் என்ன நேசிக்கிறா, என் மகன் என்ன நேசிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உணர்ந்து கொள்ளணும். அவர் நம்மளை மறக்காத உள்ளங்கையில ஏந்தி கொண்டு தாங்கி கொண்டு சுமக்கிற தெய்வம் அல்லவா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை அல்லவா. உங்க கிருபையினாலதான் நான் நிற்கிறேன் அப்பா, உங்களுடைய கிருபையினாலதான் இருக்கிறேன், உங்களுடைய இரக்கத்தினால நான் நிற்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லலாமா? கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை ஏற்படுத்துங்க. ஆண்டவரே அப்பாவோடான கொடி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க எவ்வளவு பெரியவங்க ஆண்டவரே. சுத்திர கர்த்தாவே, யாருக்கும் கிடைக்காத பாக்கியம், யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை ராஜா ஒவ்வொரு நாளிலும் ராஜா நீர் எங்களுடைய வாழ்க்கையில வைத்து வருகிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்றைய காலையில கூட பாத்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை நான் கேட்டு ரொம்ப கலங்கி போயிட்டேன். எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. நம்ம சர்ச்சுக்கு வர ஜெபின் சிஸ்டர் உங்களுக்கு தெரியும். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயம்மா இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவர் கிடையாது, ஒரே ஒரு மகன் தான் அவனுக்கு. கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவங்க எங்கிட்ட சொன்னாங்க, கஷ்டமா இந்த மாதிரி அவங்களுக்கு பாவம் வேற யாருமே கிடையாது, ஒரே மக தான் விபத்துக்குள்ள ஆயிட்டான், எந்த ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, இதை காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இல்லைம்மா நீங்கள் நாங்கள் ஜபம் பண்ணுறோம், நீங்களும் ஜபம் பண்ணிக்கலாம், ஆண்டவர் பெரிய அதிசயத்தை செய்வார் அப்படின்னு சொன்னோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து இங்கே அட்மிட் பண்ணாங்க. முந்தானேக்கு தான் நாங்கள் விசாரித்தோம். பாசமாக இப்போ அந்த தம்பி ரொம்ப நல்லா இருக்காரு. அவர் பேர் பசுபதி. அவர் பார்த்தீங்கன்னா இப்போ பழைக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து ஜீவனை கொடுத்தார். பாசமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஜூஸ் கூட கொடுத்துருக்காங்க அந்த தம்பிக்கு, குடிச்சிருக்காரு. நான் அந்த தம்பிகிட்ட ஃபோனில் பேசினேன்னு சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க, பசுபதி காலமானார்.
அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே அதிர்ச்சி. என்னப்பா இது இப்படி ஒரு செய்தி வந்திருக்கேன்ட்டு நான் அவங்களுக்கு உடனே கால் பண்ணேன். என்னம்மா அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லேருந்து நல்லா தான் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. திடீர்னு மூச்சு திணறல் வந்து கொஞ்ச நேரத்துலேயே அந்த பிள்ளை துடிச்சு செத்து போயிட்டாருங்களாம். எவ்வளோ கொடுமையான மரணம் இல்லையா? நம்ம கடைசி காலத்தில் வந்து நிற்கிறோம் சகோதர சகோதரிகளே. நம்ம இன்னும் எவ்வளோ நாள் தான் நமக்காக வாழ்ந்து கொண்டிருப்போம்? நமக்காக வாழ்ந்தது போதும். ஆண்டவர் நம்மளை எல்லாம் தேவைகளையும் சந்திக்கிறாரே. அவர் நம்மளை தாயின் கருவில் உருவாக்கி முன்னே நம்ம தெரிந்து கொண்டார் அல்லவா? நமக்கு என்ன தேவை அப்படின்ட்டு அவர் அறிந்திருக்கிறார். நம்ம அவரை மாத்திரம் நோக்கி பார்த்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும். நம்ம அவரையே பிடிச்சிப்போமே. மறக்காத தேவனை நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடுவோமா? கரங்களை தட்டி மறப்பேனோ மறந்து போவேனோ, மறந்தா நான் இந்த உலகிலே வாழ மாட்டேன் அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கரங்களை தட்டி பாடுவோமா? ஆமென் ஆமென் ஆமென். மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. நான் நிர்மூலமாகாததும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, ஏசையா நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. கருவினில கண்ட ஆண்டவரை நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவோமா? எத்தனையோ குழந்தைகள் கருவிலே அழிந்து போயிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்ம கருவிலே நினைத்திருக்கிறார். கருவினிலே கண்டவரே நல்லவரே, உமக்கு பாடமா. கருவினிலே கண்டவரே நல்லவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. நன்றி நன்றி ஐயா. சொல்லுங்கள பாப்போம். நன்றி நன்றி ஐயா, ஏசையா நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. தாழ்வில நினைத்தவரை துதியுங்கள், அவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் தான் நமக்கு தயாபரர். ஆமே. உற்சாகமாய் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோமா?
உமக்கே நன்றி உமக்கே நன்றி உமக்கே நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா உங்க கிருபைதா. நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, ஏசையா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. நாமத்தை மகிமைப்படுத்து. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி 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 நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். ஆண்டவரே, நேற்று பாற்றுவர்கள் இன்று இல்லை அப்பா. எங்க குடும்பங்கள்லயே எத்தனையோ உயிரிழப்புகள், எங்க குடும்பங்கள்ல எத்தனையோ பலவீனங்கள், எங்க உறவுகள்லயே எத்தனையோ விபத்துகள். ஆனாலும் என் தேவம் எங்களை ஆண்டவரே நிலை நிற்க செய்ததே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேர் மரித்து உம்மை துதிக்காமல் போய்விட்டார்கள், எத்தனையோ பேர் உம்மை அறியாமல் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் உம்மை அறிந்தும் உம்மை துதிக்காமல் இருக்கிறார்கள். யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் சிலாக்கியத்தை எங்களுடைய வாழ்க்கையில ராஜா நீங்க ஒவ்வொரு நாளும் கொடுத்து வருகிறீங்களே, உமக்கோட கோடி நன்றி ஆண்டவரே, உமக்கோட கோடி நன்றி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இந்த ஒரு கவியை மாத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, எங்களை கருவினில கண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ குழந்தைகள் கருவில் இறந்திருக்கிறது, ஆனாலும் நம்மை நினைவு கூர்ந்து ஆண்டவர் ஜீவனோட வைத்திருக்கிறாரே, தாழ்வில நம்ம நினைத்திருக்கிறாரே. 1000 பேர் இருந்தாலும் அப்பாவின் அன்பு பெரிதல்லவா? உணவு தந்தீர் ஐயா, எங்களுக்கு உடைய தந்தீர் ஐயா. அதற்கும் மேலாக ராஜா எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி வருகிறவரை நம்ம நன்றியோடு ஏறெடுக்க வேண்டாமா? உடைய கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு நேராக உடைய கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? ஆமென். ராஜா நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, ஏசையா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. பாடுமா? நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. அதனால மறப்பேனோ மறந்து போவேனோ, மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ, மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ.
மாத்திரம் அல்ல, இன்னைக்கு பெண்கள் ஞாயிறுன்றதுனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா வாலிபர் ஞாயிறு அன்னைக்கு நிறைய பேர் வந்தோம். மற்ற நாட்களில் காணோம். பார்த்தீங்கன்னா வேலை வேலை அப்படின்ற ஓடுறதை காட்டிலும் இந்த ஒரு நாள் என் அப்பாவுக்காக கொடுத்து பாருங்களேன். எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம். கட்டாயம் நம்ம எல்லாவற்றையும் நம்ம தான் சுதந்திரவாளி. அப்பா நமக்காக தான் இந்த உலகத்தை படைச்சு நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஆண்டு கொள்ளாமல் வேற யாரும் ஆள போகிறார்கள்? நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் இந்த ஒரு சில மணி நேரம் அப்பாவிடம் செலுத்துங்களேன். நம்ம மேலான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்வோம். எல்லா நாட்களிலும் நம்ம என்ன பண்ணணும்? நேரத்தோடு வந்து ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவரே நீங்க எவ்வளோ நல்லவருப்பா, எங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு நீங்க எல்லா நன்மைகளையும் நீ எங்களுடைய வாழ்க்கையில கொடுத்து வரீங்கப்பா. அப்பா ஒவ்வொருவரையும் ராஜா நாங்கள் தாழ்த்துக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அப்பா நாங்கள் உங்களுடைய பாதத்தில் ராஜா நாங்கள் எங்களுடைய நன்றியை ஏறெடுத்து ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரத்தை அப்பா செலுத்துகிற தகப்பனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உங்களுடைய பிரசன்ன ராஜா எங்களோடு இடப்பட்ட கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் ராஜா எங்களை தெரிந்து கொண்டீரே அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் ராஜா எங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறவரே உமக்கு நன்றி. எங்களை ராஜா வழி நடத்துகிறவரே உமக்கு நன்றி. எங்களை பாதுகாக்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. சுத்திரம் கர்த்தாவே ராஜா நீர் எங்களோடு இடைப்பட்டு ராஜா நீர் எங்களோடு பேச போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்பா. நீங்க மாத்திரமே மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே. எல்லாரும் கரங்களை தேவனாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஓ நன்றி அப்பா. எல்லா கைகளை தட்டி ஆண்டவருடைய பிரசன்னம் ஆண்டவருடைய தயவுக்காக நன்றி. கையை அப்படியே வானத்துக்கு நேரம் உயர்த்தி சொல்லுங்க. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென் ஆமென். இன்னும் துதிப்பேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஆயத்தனது ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. இன்னும் 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 எக்காலத்திலும் நம் ஆண்டவர் துதிக்கணும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஹல்லேலூயா. எந்த நிலையிலும் எந்த சூழலிலும் ஒண்ணுமே இல்லை நான் துதிப்பேன். எல்லாம் இருக்கும் பொழுது நன்றி சொல்லி துதிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறதற்காக நன்றி. ஆமென். வீட்டு உறவு செய்ய அப்பாவுக்கு நல்ல கைகளை தட்டி டாடி எங்களை நேசிக்கிறதற்காக நன்றி.